இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அவல் பணியாரங்க. அதுக்கு 3 பொருள் இருந்தால் போதுங்க. அவல், வெள்ளை ரவை, தயிர், இது 3 மட்டும் இருந்தால் போதுங்க. ஒரு உலக்கு அவலுக்கு 3/4 கப்பு வெள்ளை ரவை போதுங்க. அதுக்கு 1/4 கப்பு தயிர் போதுங்க. இது 3 மட்டும் இருந்தால் போதும். நம்ம இன்ஸ்டண்ட்டாக பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி சாப்பிட்டுக்கலாங்க. இப்போது இதை 3யும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி அதிகமாக ஆட் பண்ண வேணாங்க. கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கட்டும் மாவு. அதனால் கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் பக்கம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஒரு 30 மினிட்ஸ் இல்லைன்னா 20 மினிட்ஸ் ஊறுட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிட்றோங்க. மாவு நல்லா ஊறுட்டுங்க. ஊறுறதுக்குள்ளே நம்ம பெரிய வெங்காயம், கேரட் துருவலை லைட்டாக நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு, கருகாப்பில்லாம் போட்டு தாளித்து விட்டுட்டுங்க. நான் பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை கட் பண்ணி போட்டு ஒரே ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் போட்டுக்கிறேங்க. போட்டு நல்லா லைட்டாக வதக்கி விடுறோம். நல்லா வதக்கி விட வேண்டாம். ஆல்ரெடி நம்ம பணியாரத்துலேயே இப்போ வேகணும்லாம். அதனால் லைட்டாக மட்டும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ அடுத்து கேரட் போட போகிறேங்க. கேரட்டை குட்டி குட்டியாக துருவி வச்சுருக்கேன். அதே ஆட் பண்ணுறோம். கேரட் ஹெல்தி அப்படிங்கிறதுனால நான் ஆட் பண்ணேங்க. இல்லைன்னா நம்மக்கிட்ட வேறு ஏதாவது காய் இருந்துச்சுனாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ முட்டைக்கோசு அந்த மாதிரி இருந்ததுன்னா கூட நம்ம லைட்டாக துருவி அதை கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் ஹெல்த்திங்கிறதுனால கேரட் ஆட் பண்ணிவிட்டு அதையும் லைட்டாக வதக்குறேங்க. வதக்கிட்டு இப்போ நான் ஊற வச்சுருக்க மாவில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோங்க. இப்போ நல்லா லைட்டாக வதக்கி முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருக்க மாவு இருக்குதுங்க. அதை நல்லா மசிச்சுக்கிறோம். நம்ம மிக்சிலெலாம் கூட போட்டு அரைக்க வேண்டியதில்லை. ஆல்ரெடி நல்லா ஊறி இருக்கும். அதனால் நல்லா போட்டு மசிச்சுக்கிறோம். மசித்தாலே கொஞ்சம் மாவு மாதிரி ஆகிருங்க. நல்லா மசித்து எடுத்ததுக்கப்புறம் நம்ம இப்போ வதக்கி வச்சுருக்க அந்த கேரட்டு, பெரிய வெங்காயம் இதை எடுத்துகிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கிறோங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்ம மல்லித்தலை கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் கூட ஆட் பண்ணிக்கிறோம். பக்கத்தில் மல்லித்தலை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் எடுத்து ஆட் பண்ணிக்கிறேங்க. ஆட் பண்ணிவிட்டு உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கிறோம். நான் கொஞ்சம் பார்த்துட்டு கொஞ்சம் மொல்லாமல் ஆட் பண்ணி கொஞ்சமாக தான் ஆட் பண்ணுறேன். பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலான்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மாவு கெட்டியாகவே இருக்குது. ரொம்ப தண்ணி மாதிரி வேணாங்க. கெட்டியாக இருந்தால் தான் நம்ம அப்படியே ஊற்றுறதுக்கு பனியாரம் ஊற்றுறதுக்கு நல்லா இருக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இப்போது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோங்க. எடுத்துகிட்டு நம்ம காரத்துக்காக கொஞ்சம் லைட்டாக மிளகாத்தூள் சேர்த்துறோம். ஒரு 1/4 டீஸ்பூன் போதுங்க. சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி நான் கொஞ்சம் தண்ணி பத்தாததுனால தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோன்னா பணியாரம் சுடுறதுக்கு மாவு ரெடிங்க. இன்ஸ்டண்ட்டாகவே பிரேக்ஃபாஸ்ட் நம்ம டக்குன்னு ரெடி பண்ணிக்கலாம். பணியாரக்கல்லை நல்லா காய வச்சுட்டு அதுக்குள்ளே அந்த குழிக்குள்ளே லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. ஊற்றிட்டு பணியாரத்தை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதுக்குள்ளே வைக்கும்போது நம்ம அதை ரவுண்ட் ஷேப் பண்ணிக்கிறோம். அதனால் கரண்டியை வச்சு மேலே நல்லா அழுத்தும் போது கொஞ்சம் நல்லாவே ரவுண்ட் ஷேப் ஆயிரும். நல்லா எண்ணெயிலேயே நல்லா பொரிஞ்சிட்ருக்குங்க. எண்ணெய் கம்மியாக வேணுங்கிறவங்க கம்மியாகவே ஊற்றிக்கலாம். நல்லா பொன்னிறமாக ஆகிடுச்சுங்க. பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குங்க. நல்லா பொன்னிறமாக ஆனது கொஞ்சம் லைட்டாக திருப்பி விடுறோம். ரொம்ப நேரம் விட்டுட்டோன்னா பேக் சைடில் நல்லா கருகிரும் பனியாரம். அப்புறம் இப்போ பணியாரத்தை நல்லாவே நம்ம திருப்பி விடணுங்க. இல்லைனா ஒரே சைடே இருந்துச்சுன்னா இப்போ கொஞ்சம் அடி பிடிச்ச மாதிரி ஆகிரும். நல்லா 2 சைடுமே மாற்றி மாற்றி திருப்பி விட்டுட்டே இருக்கிறோம். ஒரு கொஞ்ச நேரம் நல்லா ஒரு கலர்ஃபுல்லாக இப்போவே கலர்ஃபுல்லாக வந்துருச்சு. இருந்தாலும் சிம்மில் வச்சு நல்லாவே வேக விடும்போது நான் இன்னும் கொஞ்சம் லைட்டாக கருகின மாதிரி வரணும் அப்படிங்கிறதுனால நல்லாவே நல்லா வேக விட்டுருக்கிறேன். இப்படி பொன்னிறமாக வரும்போதே எடுக்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். 2 பக்கமே மாற்றி மாற்றி நல்லா திருப்பி விடணுங்க. ஒரே சைடு விட்டுறக்கூடாது. இன்ஸ்டண்ட்டாக இந்த பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சாலும் நல்லா ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் தாங்க. வீட்டில் குழந்தைங்களாம் இருந்தாலும் நம்ம டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம். அவல்லாம் நம்ம சும்மா சாப்பிடவே மாட்டோம். அவல், கேரட் எல்லாமே போட்டிருக்கோம். இப்போ பணியாரம் ரெடி ஆயிடுச்சுங்க. பார்க்கவே அதில் குத்தி குத்தி எடுக்கும்போது நல்லா கலர்ஃபுல்லாகவே இருக்குங்க. அடுத்து சட்னி நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு தக்காளி சட்னி செய்ய போகிறோங்க. 2 தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தோம். அதையும் ஆட் பண்ணிக்கிறோம்.
3 வரமிளகா, 3 பூண்டு பல் எடுத்துக்கிறோங்க. அதையும் ஆட் பண்ணிவிட்டு 2 பெரிய வெங்காயம் வந்து சின்ன பெரிய வெங்காயமாக எடுத்துக்கிறோம். அது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் மிளகுத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டு அது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கிறோங்க. எடுத்துட்டு தாளித்து விட்டுட்டு கடுகாப்பில்லாம் போட்டு தாளித்து விட்டுட்டுங்க. கருகாப்பில் வேணாம், கடுகு கடலைப்பருப்பு மட்டும் போட்டு தாளித்து விட்டுக்கிறேங்க. தாளித்து விட்டுட்டு நம்ம இப்போ அரைச்சி எடுத்தது வந்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக வதக்குறோம். வதக்கும்போது நம்மளுக்கு வந்து தக்காளி சட்னி வந்து கிடச்சிரும். இது வந்து பணியாரத்துக்கு வந்து ஒரு நல்ல ஃப்ளேவராக நல்ல ஒரு டேஸ்ட்டாகவே வந்து இருக்க போகுதுங்க. நல்லா வதங்கிட்டுங்க. பச்சை வாசம் வந்து நல்லா போயிடணும், போகிற அளவுக்கு நல்லா வதங்கணுங்க. நல்லாவே வதங்கிடுச்சு. பார்க்கவே சட்னி நல்லா கலர்ஃபுல்லாகவே இருக்குதுங்க. இந்த பணியாரத்துக்கு நான் தேங்காய் சட்னியும் தக்காளி சட்னியும் ரெண்டுமே வந்து வச்சுக்கிறேங்க. தேங்காய் சட்னி எல்லாத்துக்குமே தெரியும் அப்படிங்கிறதுனால நான் போடல. தக்காளி சட்னியை நான் எப்படி டிஃப்ரெண்ட்டாக பண்ணேன், அதனால் நான் இன்றைக்கி போட்டிருக்கேங்க. டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு எல்லாம் பார்த்துட்டு நல்லா பச்சை வாசம் போனோன்னே நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறோங்க. இன்ஸ்டண்ட்டாக இந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து டக்குன்னு யாராவது கெஸ்ட்டு வந்தாங்கன்னா கூட டக்குன்னு ரெடி பண்ணிடலாங்க. மாவு தோசை மாவு எல்லாம் இல்லைன்னா நம்ம வந்து டக்குன்னு ரெடி பண்ணிடலாங்க. அவல் பணியாரம் வந்து ரொம்ப ஹெல்த்தி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.